ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கோயின் 2.0 சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இந்த ட்ராமாவோட லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், அந்த நோரா ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பா. அப்போ ஹீரோ அங்கே வருவார். அவரை பார்த்து ஹீரோயினையும் ஃப்ரேம் பண்ணலான்னு கீழே உயிர மாதிரி நடிப்பா. அவன் நேரம் அங்கே உடஞ்ச கண்ணாடி பீஸெல்லாம் இருக்கும், அது மேலே விழுந்துடுறா. அதோட தான் முடிச்சிருப்போம். அடுத்து இந்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்டார்டிங்லேயே அந்த நோரா ஹீரோவை பார்த்து ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணலான்னு கீழே உயிர மாதிரி நடிக்கிறா. அவன் நேரம் அங்கே கண்ணாடி பீஸ் எல்லாம் இருக்கு, அது மேலே விழுந்துடுறா. ஹீரோயினை அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க ஃபேஸ்லேருந்து பிளட் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோயினை நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்ல அவள் ஹீரோயினை தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கு கண்ணாடி குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குது கையில். அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் இவங்க எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அந்த நோரா ஹீரோ கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோ, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோ. அப்போ ஹீரோயினி நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கையில் இருக்க டேப்பை பார்ப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ரத்தம் ரொம்ப போயிட்டுருக்குன்னு. ஹீரோவும் பார்க்குறாரு. அப்போ அவளுக்கு நிறைய பிளட் போயிட்டுருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால. அப்போ ஹீரோ அவளை தூக்கிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு நீ இங்கே இரு, இந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போடு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு நோராவை கூட்டிகிட்டு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் முதல்ல போய் உங்களோட கையை கழுவுங்க, இந்த திங்ஸ்லாம் இன்னொரு வாட்டி ஹீரோ முன்னாடி எடுத்துகிட்டு வராதிங்க, உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் திரும்ப உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க திரும்ப கூட்டிகிட்டு போகிறீங்களான்ட்டு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ஆமாம் ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ தான் இப்படி சொன்னாரான்ட்டு. அதுக்கு அவரும் ஆமான்றாரு. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஏன்னா இப்போ நோராக்கு அடிபட்டுச்சு, அதனால புதுசாக கல்யாணம் ஆனவங்க பழைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கணுன்ற ரூல் கூட இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க பயந்து போய் நான் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டு நான் என்னோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அவள் பயந்துருக்கலாம், அவள் எப்படி இருக்கான்னு தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் வந்து சில துணியெல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோ கேட்குறாரு அவள் ரொம்ப பயந்து போயிருக்காளா அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் இல்லை அவங்க ரொம்ப காமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கணும். அப்புறம் நோராவோட நிலைமை என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு அவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னும் கண்ணத்திற்குல முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. இதோட அவங்க ஃபேஸ்ல நிறைய இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க ஃபேஸ்ல மறுபடியும் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஐசேக் வந்திருக்கான், நோராவோட அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதோட உங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸுக்கு போனாரு ஹீரோயினை தேடி. அவர் ஹீரோயின் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு டென்ஷன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீ ஹீரோயினை பாதுகாக்க சில ஆட்களை அனுப்பு, அவங்க ஹீரோயின் பக்கத்துல நெருங்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவரும் ஓகேன்றாரு. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே நோராவை தான் காட்டுறாங்க. அங்கே ஐசேக்கா இருக்கா. நோரா எழுந்துக்கிறா. எழுந்தோடனே என்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்குறா. அதுக்கு ஐசேக் சொல்கிறான் உன்னோட ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் கேட்குற நீ போய் சொல்லலை இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் ஆமான்றான். அதுக்கு அவனும் ஓகேன்றா. அப்போ அவன் கேட்குறான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் அமைதியாக இருக்கா. அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு தெரியும், இதை நீ வேணும் தான் பண்ணேன், உனக்கு இந்த குழந்தையும் வேணும் அதோட என் ஃபேமிலி வேணாம் அப்படி தானே அப்படின்னு கேட்க அதுக்கு அவளும் நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் ஓகே இதான் உனக்கு வேணும்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளோட அப்பா அம்மா தான் அங்கே வராங்க. இப்போ கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு, யார் இந்த மாதிரி பண்ணால் அவங்கள நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் சொல்கிறா ஹீரோயினி தான் இந்த மாதிரி பண்ணான்ட்டு. அப்போ ஹீரோவும் அங்கே வந்து அதை கேட்டுடுறாரு. இப்போ ஹீரோ தனியாக அந்த நோராவை மீட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு நீ ஏன் என்னை பார்க்க வந்தேன்னு. அதுக்கு அவள் சொல்கிறா நீ இன்னமும் அவளை நம்பிட்டு இருக்கிய, அவள் தான் எனக்கு இப்படி பண்ணான்ட்டு. அதுக்கு ஹீரோ நீ உண்மையாக தான் சொல்கிறியா, நீயே உன்னோட ஆக்டிங்கை நம்ப ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்ல நான் ஆக்டிங் பண்ணுறேன்னா நானே ஆக்டிங் பண்ணி எனக்கு இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்தி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா ஹீரோயினி என்னை இப்படி பண்ணாலா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவதானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆமாம் அவள் இதை பண்ணாலா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஹீரோயினையை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் சொல்கிறா இது உண்மை கிடையாது, நீ என்ன தானே அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது வெளியே மயங்கி விழுந்துட்டேன், நீ தான் என்னை கண்டுபிடிச்சி எனக்கு உதவி பண்ண, அதனால தான். அதுக்கப்புறம் நீ எனக்கு கடைசியாக கேட்டியே என்னை எப்போயாவது லவ் பண்ணியிருக்கியான்ட்டு, அதுக்கு நான் இப்போ உனக்கு ஆன்சர் பண்ணுறேன், நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணதில்லை, உன்கிட்ட எனக்கு இருந்ததெல்லாம் வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. அதோட நீ திடீர்னு உன் மனசை மாற்றி ஐசக்கை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னப்போ ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தை தவிர அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் சொல்கிறா நான் நம்ப மாட்டேன், உன்னோட ஃபேமிலி டோரோட பாஸ்வேர்டாக என்னோட பர்த்டே டேட் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு அது ஏன்னா எனக்கு வேறு யாரோட பர்த்டே டேட்டும் ஞாபகம் இருக்காதுன்ட்டு, நீ தான்
அன்னைக்கு சொன்னேன், நோரா உன்கிட்ட நீயே போய் சொல்லிக்கிட்டே நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறா, ஃபைன் இதான் விஷயம்னா நான் ஒரு லைவ் ப்ரெஸ் மீட்டிங் வைப்பேன், இந்த உலகம் முழுக்க அவள் என் வாழ்க்கையை எப்படி அழிச்சிருக்கான்ட்டு நான் காட்டுவேன், அவளோட ரெப்புடேஷன் கெடணும், வாழ்க்கை முழுக்க அவளை பற்றி காசிப் பேசிகிட்டே இருக்கணும், அவள் அதுலேருந்து மீண்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோ நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவளும் சொல்கிறா, உன்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணு, என்னோட ஃபேமிலிக்கும் உன்னோட வின் ஃபேமிலிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, நிலமை மோசமானால் நம்ம 2 பேருமே அழிஞ்சு போவோம், ஆனால் நீ ஹீரோயினே டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட என்னோடய ஃபேஸை சரி பண்ண வெளிநாட்டுக்கு வந்தேன்னா இது எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி மிரட்டுறா. இந்த சீனில் ஹீரோயினி தான் காட்டுறாங்க. ஹீரோயினி ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சு அங்கே பூவெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யோசிக்கிறாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, ஹீரோ எப்படி இருக்காருன்னு தெரியலையும் சொல்லி அந்த நோரா எப்படி இருக்கான்னு கேட்டு மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ அங்கே சில பேர்லாம் பேசிட்டு வராங்க. ரீசெண்டாக கெல்லி ஃபேமிலி வாரிசான நோரா வின் ஃபேமிலியோட மூத்த மகன் ஐசக் கூட அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை அஃபிஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்க தகவல் படி பார்த்தா வின் ஃபேமிலியோட செகண்ட் சன் கூட அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்திருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதோ போயிட்டுருக்கு போல், அவங்க வெட்டிங் ரிக்கு வாங்கினது கூட பார்த்துருக்காங்க அப்படி சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க. அதை கேட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க, என் கூட இன்னும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கான்னு. ஆனால் அவங்க மெசேஜ் பண்ணல. அப்பன்னு பார்த்தா ஐசக் அவங்களோட பாட்டியோட ஃபோட்டோவை அவங்க ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த ஓல்ட் லேடிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வராங்களாமே அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, அடுத்த சீனில் ஹீரோயினி அங்கே தான் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் பார்த்து கேட்குறான், என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு. அதுக்கு ஹீரோயினி கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், என்னோட பாட்டி எங்கன்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நான் அவங்கள விஐபி ரூமுக்கு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், ஹீரோயினி நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, ரிலாக்ஸ், நான் பெரியவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பேன், நான் இந்த பக்கமாக வந்தேன், அதான் உன் பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன், இல்லை நீ வேறு ஏதோ விஷயத்தை பற்றி கவலைப்படுறியா, இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு யாராவது முக்கியமானவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி யோசிக்கிறாங்க, இவனுக்கு தெரியும் அப்பா இங்கே தான் இருக்கிறாருன்ட்டு இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்போ அவன் சொல்கிறான், ஹீரோயினி என்னை நம்பி, ஹீரோவும் நோராவும் அப்ராடுக்கு போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே சமாதானம் ஆயிடுவாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னா அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி கேட்குறாங்க, அப்படின்னா நீ நான் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நீ ஹீரோவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போகணும், அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் திரும்பவே வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி அப்படின்னா நான் விலகிட்டேன்னா நீ அப்பாவையும் பாட்டையும் போக விட்டுருவியா, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஹீரோயினி அன்றைக்கி நைட்டு என்னோட அம்மா என்னை கூட்டிகிட்டு போக வந்தாங்க, ஹீரோவோட அப்பா கிட்டேருந்து விலகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ, ஆனால் உன்னோட அப்பா என்னோட அம்மாவை கொன்னுட்டான், என்னை மறுபடியும் வின் குடும்பத்தில் தள்ளிட்டான், மற்றவங்க வீட்டில் வாழ வச்சான், மற்றவங்களுக்கு என்னை கேவலமாக பார்க்க வச்சான், 20 வருஷத்துக்கு மேலே என்னை சித்திரவதை பண்ணான், அவன் இறந்துட்டானா அது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி அப்படின்னா உன்னோட பிளான் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அவனோட ஒரே பொண்ணு அவனை எழுந்துக்க வைக்க எல்லாத்தையும் பண்ணவ தாங்க முடியாத டார்ச்சர்னால இங்கேருந்து விலகி சம்மதிச்சு எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும், கதை நல்லா இருக்கு இல்லையா, அந்த வழி அவன் எழுந்தானா தினமும் அனுபவிப்பான் இல்லையா அப்படின்னு கேட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ விலகி இருக்கிற வரைக்கும் நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், இல்லைனா நீ ஹீரோக்கு உன்னை விட நோராவை அதிகமாக பிடிக்குமா அப்படின்னு, உங்கள் அப்பாவோட வாழ்க்கை கூட கேம் விளையாட விரும்புறியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த சீனில் ஹீரோவோட வீட்டில் தான் ஹீரோயினி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கொடுத்த கான்ட்ராக்ட்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது என்னென்னலாம் நடந்ததுன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அழுதுக்குன்னு ஹீரோக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த நோரா கூட தான் இருக்காரு. அவர் ஃபோனை பார்த்துட்டு ஹீரோயினை பற்றி தான் யோசிக்கிறாரு. ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபோனை வெறும் டெக்கரேஷனுக்காக தான் வச்சுட்டு இருக்கியான்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனால் அந்த மெசேஜ் சென்ட் ஆகலை. அதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாக வர்றாரு. ஏதோ யோசிக்கிறாரு. ஹீரோயினி நான் உன்னை பார்க்கணுன்னு பல நாளாக தூங்காமல் ஓடி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருக்க, பிளாக் பண்ணியிருக்கிய என்ன அப்படின்னு சொல்லி கடுப்பாவா. அப்போ அந்த நோரா ஹீரோவை பார்த்துட்டு திட்டுறா, 4 நாள் ஆயிடுச்சு நான் உன்னை இங்கே எனக்கு துணையாக இருக்க தான் வர சொன்னேன், உன்னோட கோபமான ஃபேஸ் வச்சுன்னு ஃபோனை நோண்டிட்டு இருக்க, இல்லை நீ இந்த மாதிரி இருந்தேன்னா நான் என்னோட ப்ராமிஸ்லேருந்து விலக வேண்டியது இருக்கும், அந்த ஹீரோயினை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவ சொல்கிறா, நீ என்ன சொல்கிற, நான் சொன்னேன் இல்லையா நீ
இங்கேருந்து போனேன்னா நான் ஹீரோயினியை மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோ கொஞ்சம் இரு முதல்ல ஃபோனை எடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவளும் ஃபோனை எடுக்கிறா. அவங்க அப்பா தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நோரா நீ யாரையாவது கோவப்படுத்தினியா? அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி உன்னை சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஷோலேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா, அதோட ஆர்கெஸ்ட்ராவிலேருந்து நீக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு ஹீரோவை பார்த்து நீ தான் இதை பண்ணியா, நீ ஏன் எனக்கு இப்படி பண்ண, உனக்கு தெரியும் இல்லையா சின்ன வயசுலேருந்து நான் அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயினுக்கு என்ன பண்ணாலும் நான் உனக்கு அதை திருப்பி பண்ணுவேன்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்கிறான், நீ என் கூட இருக்கணும் தான் நான் இப்படிலாம் பண்ணேன், நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னை வின் ஃபேமிலியோட வாரிசாவது தடுத்து இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சு, நான் உன் கூட இருக்கணும், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னை லவ் பண்ணல, உன்னால் தோல்வியை தாங்க முடியாது, நீ உன்னை மட்டும்தான் எப்பவுமே லவ் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்கிறா, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ இங்கேருந்து போகக்கூடாது, நான் தோக்கக்கூடாது, நீ இங்கேருந்து போனேன்னா நான் எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்ல அப்போ ஃபோனில் அவங்க அப்பா தான் சொல்கிறாரு, நோரா நம்மளோட கெல்லி குடும்பத்தை யாரோ டார்கெட் பண்ணிக்கிறாங்க, அவங்க நம்மளோட ஸ்டாக் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம மார்க்கெட் ரேட்டோட பாதி இழந்துட்டோம், நான் சொல்கிறது கெல்லி இப்போவே ஹீரோவை போக விடு சொல்ல அவள் ஷாக் ஆயிடுறா. அவள் சொல்கிறா, இது பண்ணது நீ தானே, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை, வின் குடும்பத்தால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா ஹீரோ உங்ககிட்ட வேறு ஏதோ ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாரு, அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை யாரும் மிரட்ட முடியாது, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, இது வெறும் சின்ன வார்னிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் கேட்குறா, அப்படின்னா நீ ஏன் என் கூட வந்து என்னோட முகத்தை கூட உன்னால் பார்க்க முடியல இல்லையா, அப்புறம் ஏன் உன் டைமை என் கூட வேஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ உண்மையாகவே பைத்தியமாக போகிறேன்னா நான் ஹீரோயினோட சேஃப்டியில் ரிஸ்க் எடுக்க முடியாது, இது சில நாள் பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவள் சொல்கிறா, பொறுமையாவா, ஹீரோ நீ எப்போத்துலேருந்து பொறுமையாக இருக்க கற்றுக்கின, நீ முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லையே, நீ மாறிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நீயும் மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவள் கேட்குறா, நான் மாறிட்டேனா, நான் எப்படி எப்போ மாறினேன் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னோட வாழ்க்கையை சரியான பாதிக்கு கொண்டு வா, நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ண வேணாம், இல்லைனா இப்போ நீ பார்த்தாலே அவளை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுக்க அதுக்கான ப்ரைஸை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவள் கூப்பிட்றா, நான் அவளை கண்டுக்கல. இங்கே சில நர்ஸ் எல்லாம் இவளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்தியில் 10 தையல், எலும்பு முறிவு வேறு, அதுக்கு ஒரு 5 தையல், அவங்க ஆர்கெஸ்ட்ராவர் கான்சர்ட் மாஸ்டராக இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், பேசிக்காக அவங்களோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் அதை கேட்டுட்டு என்னோட ஃபேஸ்ன்னு சொல்லி கண்ணாடி எடுத்து பார்க்குறா. கண்ணாடியை பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அடுத்த சீனில் இங்கே ஐசேக்கை தான் காட்டுறாங்க. அவங்ககிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினி சிட்டிபிக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அவனும் அவள் புத்திசாலி தான், போதுமான தொலைவு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்காளோ சிட்டிபிக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரும் ஆமாம், கஷ்டமாக தூங்கிட்டு போகிறது, சீப்பான ரேட்டில் 3 நாள் பகலும் 2 நாள் இரவும் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் சொல்கிறான், அங்கே ஆட்களை ரெடியாக வெயி, அவள் இறங்கினோடனே அவளை முடிச்சிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவன் யோசிக்கிறான், உன்னோட ஒரே பொண்ணு, உனக்காக எல்லாத்தையும் தாங்கணும் ஜேம்ஸ், நான் உனக்காக இந்த கதையை தான் ரெடி பண்ணியிருக்கேன், நீ இழந்தனா உன் பொண்ணு அந்த மாதிரி நிலைமையில பார்த்தனா நீ உயிரோட இருப்பியா செத்து போயிடுவியா, அதை பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோயினி கிளம்புறாங்க. அவங்க எழுதின லெட்ரு அந்த கான்ட்ராக்ட்லாம் வச்சுட்டு அவர் கொடுத்த ரிங்கையும் கைட்டு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கார் வந்து பிக்கப் பண்ணுறப்போ ஹீரோயினி திரும்பி பார்த்துட்டு ஹீரோ நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டாக அங்கே ஹீரோவும் வர்றாரு. உள்ளே வந்து ஹீரோயினி உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோயினிலாம் ஆனால் அவங்க எழுதி வச்ச லெட்ரு இருக்குது. ஹீரோ அதை பார்க்குறாரு. அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ஹீரோ நீங்கள் இதை பார்க்குறப்போ நான் உங்களை விட்டு ரொம்ப தொலைவாக போயிருப்பேன், ஆனால் ரொம்ப வேகமாக ஓடிச்சு, ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஹீரோ உங்ககிட்ட யாருன்னா நீ மோசமானவன் திமிரு பிடிச்சவன்னு சொல்லியிருக்காங்களா, ஹீரோ நீ ரொம்ப கோவக்காரன், இன்னமும் கோவமாக தான் இருக்கேன், ஆனால் அதெல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுனால தான் நீ எவ்வளோ நல்லவன் தெரிஞ்சுது, நீ அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவன், என்னோட அப்பாவையும் பாட்டியும் காப்பாற்றிருக்க, உன் கூட இருந்த இந்த 3 மாதமும் ஒரு அழகான கனவு போல இருந்துச்சு, ஆனால் கனவு முடிஞ்சிடுச்சு, இப்போ என்னோட பழைய வகைக்கு நான் திரும்பி ஆகணும், நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கேன், 6 மாதம் கான்ட்ராக்ட் பீரியட் இன்னும் முடியல, அதனால நான் உனக்கு ஐஓயு எழுதியிருக்கேன், ஒவ்வொரு பைசாவையும் நான் திரும்பி தருவேன், கடைசியாக அந்த மோதிரம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுக்கு உண்மையான தகுதியானவங்களுக்கு அதை கொடு, நீயும் நோராவும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு கருப்பாகி அதை கசக்கிறாரு. கசகி சொல்கிறாரு, ஹீரோயினி நீ சிம்பத்தி விளையாட்டு விளையாடின எல்லாத்துலேருந்து தப்பிச்சலாம் நீ உண்மையாகவே நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கோவமாக சொல்கிறாரு, வில்லாலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற எல்லா ரூட்டோட சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜும் எடு, ஏர்போர்ட்டில் எல்லா ஏரோப்ளைனோட வீடியோவையும் கவர் பண்ணு, ஒருவேளை அவள் ஏரோப்ளைனில் ஏறி போயிட்டானா நீ இங்கேருந்து நிரந்தரமாக போயிடுவே அப்படின்னு சொல்லி அவரும் உடனே செக் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, ஹீரோ மேடம் சிட்டிபிக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கருப்பாகி இது நம்ப
முடியாத அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும் போதே மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, ஹீரோயினி நான் உன்னை கேட்ச் பண்ணக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்க அப்படின்னு யோசிச்சுட்டு கார் எடுத்துன்னு கிளம்புறப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, கொஞ்சம் இருங்க, ஹீரோயினி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புற ஏரோப்ளைனை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ, இது என்ன விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா ஹீரோயினி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து, நீ என்ன பார்த்துட்டு இருக்க, உடனே ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் கை காட்டுறது, உங்ககிட்ட தான் ஸ்டேரிங் இருக்குன்னு. அவரும் உடனே வண்டியை திருப்பி ஏர்போர்ட்டுக்கு விடுறாரு. ஏர்போர்ட்டுக்கு போன உடனே ஹீரோயினியை பார்த்துறாரு. ஹீரோயினியும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ கோவமாக, உனக்கு இந்த வழியில் போகிறதுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் ஹீரோவை வந்து கட்டிப்பிடிச்சின்னு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ அந்த நோராவை லைக் பண்ணுற நிறுத்து, என்னை லைக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு, என்னை பிடிச்சதுன்னா அது எப்படி இருக்கும், நான் எல்லாரை விடையும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஹீரோயினி பேர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சிட்டி எம்முக்கு போகிற விமானம் கிளம்ப போகுது, ஹீரோயினி சீக்கிரமாக போய் உங்களோட போர்டிங்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ சிட்டி எம்முக்கு போறியா என்னை தேடி அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோயினி ஒரு ஃப்ளாஷ் பக்கம் யோசிக்கிறாங்க. ஹீரோயினி காரில் உக்காந்துட்டு இருக்கப்போ அந்த டிரைவரு ராங் ரூட்டில் போயிடுறாரு போல். அப்போ ஹீரோயினிக்கு ஹீரோ ஞாபகமாக வந்துன்னே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஜிபிஎஸ்ல தான் ஏதோ கோளாறு போல இருக்குது, வழி தெரியுது அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை அது சரியாக தான் காட்டுது, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஆமாம், என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் விலகி இருக்க முடியாது, நீ ஒரு வேளை அந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா நீ டெஃபினட்டாக லூஸ் பண்ணிடுவேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட, நீங்கள் நோரா கூட மறுபடியும் செய்கிற என்கேஜ்மெண்ட் ரிங்கு வாங்கிறதுக்கு போனீங்கன்னு நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் உங்களை தேடி வரணும்னு நினச்சேன், உங்ககிட்ட கேட்க இது உண்மையா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ ஒரு ரிங் எடுத்து காட்டி, நீ இதை பற்றி தான் பேசுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினி அந்த ரிங்கை பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, அப்படின்னா இது உண்மைதானா, இது நல்லதுக்கு தான், இப்போ நான் ஹீரோவை விட்டு ஈஸியாக போக முடியும் இல்லையா அப்படின்னு யோசிக்க. அப்போ ஹீரோயினுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயினி நீ மட்டும்தான் நான் கிஸ் பண்ண ஒரே ஆள் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயினி இப்போ நம்ம அந்த ட்ரெயினை பற்றியும் அந்த லெட்டர் பற்றியும் பேசலாம், என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, ஹீரோ நீ என்னோட அப்பாவையும் பாட்டியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீ அவன் சொன்ன மாதிரியே நடந்துக்கோ, அவன் உன்னோட அப்பாவை அவளை சீக்கிரம் போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டண்ட் கூப்பிட்றாரு. அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு, ஐசக் இன்னைக்கு ஓல்டு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கான்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சில ஆட்களை கூட்டின்னு போய் அந்த இடத்த பூட்டி வையின்னு. அவரும் ஓகே சொல்லிட்டு போக. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு ஹீரோ, நான் உன்னை முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. அதுக்கு ஹீரோயினி, இல்லை நான் முதல்ல பாட்டியும் அப்பாவையும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சீனில் ஹீரோ சில ஆட்களை கூட்டின்னு ஓல்டு ஹவுஸுக்கு தான் போயிருக்காரு. அவங்கக்கிட்ட அவனை இழுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ தாத்தா அவங்கள பார்த்துட்டு, நீ என்ன ஆட்டம் ஆரம்பிச்சிட்டியா, என் வீட்டையே சுற்றி வளைக்க உனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயின் கிட்ட எப்படி நடந்துக்கணும், நான் உங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுக்கலையா, நீங்கள் என்னை தடுப்பீங்களா அப்படின்னு கேட்க. அதுக்கு தாத்தாவும், நான் தடுத்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்களால் என்னை தடுக்க முடியாதுன்ட்டு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, எனக்கு வயசாகிடுச்சு, ஆனால் கண்ணு தெரியாமல் இல்லை, ஆனால் அவன் வின் ஃபேமிலி, ரொம்ப தொலைவு போகாத, இதுக்கப்புறம் அவனை அப்ராடுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் சரி ஓகே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வெளியே வந்து டாக்டர்கிட்ட, எங்கள் அப்பா எங்கன்னா போனாதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், ஆமாம் நான் பார்த்தேன், அவரை சிடி ஸ்கேனர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நீங்கள் அவரோட ஃபேமிலி மெம்பரா, நான் அந்த வழியில் தான் போகிறேன், உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினையும் ஓகே சொல்கிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு தோணுது, இது சரியில்லை, இது சிடி ஸ்கேன் ரூமுக்கு போகிற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி திரும்பி ஓட பார்க்க, அவன் திடீர்னு ஹீரோயினோட மூக்கில் துணியை வச்சு, நீயாவே வந்துட்ட, உன்னை தேடுற வேலை எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது ஐசக் தான். ஹீரோயினி மயங்கிடுறாங்க. அதனால ஹேண்ட்பேக் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதில் ஃபோன் இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் ஒரு ப்ராப்ளம், ஐசக் மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களோட தாத்தா அவனோட ரூமில் மயங்கி கிடந்தாரு, அந்த நேரத்தில் அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஃபோனை எடுத்து, இந்த ஃபோன் ஓனரோட ஃப்ரெண்டாக நீங்கள், அவங்க ஃபோனை கீழே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு செம ஷாக்கு. அடுத்த சீனில் ஹீரோயினி ஐசக் தண்ணி ஊற்றி எழுப்புறான். அவங்கள ரொம்ப மோசமாக கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்போ ஹீரோயினி எழுந்துக்கிறாங்க. அவன் சொல்கிறான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் காட்டுறான். ஹீரோயினி திரும்பி பாருங்க. அவன் ஹீரோயினோட அப்பாவை அதே மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி
ஹீரோயினி ஐசக்கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என்ன பண்ண பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் சொல்கிறான், நான் பைத்தியமா நான் உன்னை என்னைக்க கொண்டு இருக்கணும், அப்படி இருந்தால் நோரா இறந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயினி, நீ என்ன சொன்ன, நோரா இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், ஆமாம் அவள் அழகு போச்சுன்னு தெரிஞ்சோடனே அவளோட நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டா, இதுக்கு நீ தான் காரணம், உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொண்டாரு, நீ நான் காதலிச்சோட கொண்டுட்ட, சரி சொல்லு உன்னை எப்படி பழி வாங்கட்டும், இதுக்கு நீ ஈடா என்ன செய்ய போற அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இங்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் சொல்றாரு, ரீசெண்டா இருக்க டிராஃபிக் வீடியோலாம் பார்த்தா ஐசக் மேடம் மலைப்பாதை வழியா கூட்டிட்டு போயிருக்கான், ஹீரோ நாங்க ஏற்கனவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம், அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்றாரு, எனக்காக வெயிட் பண்ணி ஹீரோயின்ட்டு காரை வேகமா ஓட்டுறாரு. இங்க ஐசக் இவங்கள சில போட்டோலாம் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான், எப்படி இருக்கு நீ உங்க அப்பாவும் கடைசியா சாகுற தரணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினி சொல்றாங்க, நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு. அதுக்கு அவன் சொல்றான், பழி வாங்கறதுக்கு எப்படியும் ஒரு வேலை கொடுத்து தானே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சீட்டை பின்னாடி தள்ளுறான். அந்த ஆக்சிலேட்டர் மேல கல் எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த காரோட ஒயரை நான் கட் பண்ணிட்டேன், முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா, செங்குத்தான பாறை, அந்த பாறையில மோதிச்சுன்னா டமான வெடியோ, நீங்க 2 பேரும் மேல போயிடுவீங்க, குட் லக் சொல்லும் போது. அப்ப அவனுக்கு ஹீரோ தான் கால் பண்றாரு. அவன் ஹீரோயின் கிட்டே, ஹீரோ தான் கால் பண்றான், நீ பேச விரும்புறியா அப்படின்னு கேட்டு போன் அட்டன் பண்றான். அப்போ ஹீரோ கத்துறாரு. அதுக்கு அவன் அமைதியாயிரு, நீ இந்த மாதிரி நேரத்துல ஹீரோயினை பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்க. ஹீரோ சொல்றாரு, ஐசக் அவளை போக விடு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவன் சொல்றான், ரொம்ப மோசம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன வேணுமோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை கொன்னுட்டீங்க, இப்போ போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். வண்டியும் கிளம்பிடுச்சு. அதை பார்த்துட்டு இவன் பைத்தியக்கார மாதிரி ரோட்ல பார்த்துன்னு சிரிச்சிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அம்மா நோரா நான் உங்களுக்காக பழி வாங்கிட்டேன், இப்போ நான் அவங்கள பார்க்க வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அந்த சீன்ல இங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க. அவங்களால சுத்தமா முடியல, அவன் புகையை வேற போட்டு விட்டுருக்கான் போல இருக்கு, அதனால அவங்களால மூச்சே விட முடியல. இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இதை தாங்கியே ஆகணும், என்னால சாக முடியாதுன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஹீரோயின் நான் சொல்றது கேளு, பயப்படாத, இப்படியே காரை ஓட்டு, இன்னும் 300 மீட்டர் தான், அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் அங்கே கிளீன் பண்ணிட்டான், எமர்ஜென்சி பாதைக்கு போனோடனே நீ சேஃப்டி ஆயிடுவ அப்படின்ட்டு ஹீரோனோட கழுத்தை பார்த்துட்டு அமைதியாரு, கழுத்தை அசைக்காத, பேசாத, ரோட்டை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினையும் நம்பிக்கையா, இன்னும் 300 மீட்டர் தானே, என்னால் முடியும் அப்படின்னு ஹீரோயினையும் நம்பிக்கையாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், ஹீரோயினி நீ அமேசிங் தான், உண்மையாகவே இவ்வளோ தொலைவு ஓட்டிட்டு வந்துட்ட, நீ ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினியும் மனசுக்குள்ளேயே, ஆமாம் அது உண்மையாக தான் இருக்கணும், நான் உண்மையிலேயே சூப்பர்னு சொல்லி மயங்கிடுறாங்க. அப்போ அந்த காரு அங்கே இருக்கிற ரோட் பிளாக்ல இடிச்சு நின்றுடுது. அப்போ ஹீரோ அங்கே வர்றாரு. ஹீரோ வந்து ஹீரோயினோட கையில் காலில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு, ஹீரோயினியை எழுந்துக்கோ, என்னை பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிறாரு. அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றிடுறாரு. அப்போ ஹீரோயினை தூக்கிட்டு போறப்போ ஹீரோ கத்துறாரு, டாக்டர் டாக்டர் யாராவது வந்து இவளை காப்பாத்துங்கன்ட்டு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ கவலையா இருக்கிறத பார்த்து அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹீரோயினுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு இருந்தானா உன்னை பார்த்தானா அவளுக்கு மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோ கேட்குறாரு, தாத்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணுமான்னு கேட்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, கவலைப்படாத, அவரை பார்த்துக்க நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், அவரோட நிலைமை அவ்வளோ சீரியஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டாக்டர் வெளியே வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறாரு ஹீரோ, அவள் எப்படி இருக்கான்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எங்களால் ஆனால் எல்லா முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல, உங்களோட இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டவொடனே ஹீரோ உடஞ்சே போயிடுறாரு. அடுத்த சீன்ல அந்த பாடியை தான் காட்டுறாங்க. அந்த பாடி கிட்ட ஹீரோ சொல்றாரு, ஹீரோனி நீ இப்போ உண்மையிலேயே ஒரு பிகு மாதிரி தூங்கிட்டு இருக்க, ப்ளீஸ் எழுந்துக்கோ, நீ மறந்துட்டியா, நம்ம நிறைய கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கோம், அதில் நீ லாஸ்ட் லைனை பார்க்கலையா, நம்மளோட கான்ட்ராக்ட் பீரியடை லைஃப் லாங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க, அதோட அமௌண்ட்டையும் மில்லியன் கணக்கில் அதிகமாக்கியிருக்கேன், அவனுக்கு பணம்னா பிடிக்கும் தானே, நீ அதனால நம்மளோட கான்ட்ராக்டை உடைக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட தாத்தா, ஹீரோ அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், இவ ரொம்ப தைரியமான பொண்ணு, இவளுக்கு இன்னும் அவளோட பாட்டியும் அப்பாவையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கு, அதோட இவ இப்பதான் என்கிட்ட சொன்னா எல்லாரோடையும் என்னை நல்லா பார்த்துப்பேன்னு, இப்படி இருக்கிறப்ப இவ எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவ. அப்போ தாத்தா ஹீரோவை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ அந்த பாடி கிட்ட சொல்றாரு, ஹீரோனி நீ இப்போ எழுந்துட்டேன்னா நீ எது கேட்டாலும் நான் ஓகேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோனி அங்கே வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் பார்க்குறாரு. அது அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்கே என்ன நடக்குது, இது யாருன்னு கேட்குறாரு. அப்போ அவங்களோட ஃபேஸை காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஐசக் தான். அதை பார்த்து அசிஸ்டன்ட், இது எப்படி ஐசக்காக இருக்க முடியும்னு கேட்க. அப்போ டாக்டர், இது உங்களோட ஃபேமிலி நம்பர் தானே, இவரு ரோட்டில் பார்த்துட்டு இருந்தாரா, அப்போ ஒரு ட்ரக்கு வந்து இவரை இடிச்சிடுச்சா, அவங்களால இவரை காப்பாற்ற முடியலையா, அதனால இவர் இறந்துட்டாரு
இருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றாங்க என்னால் நகர முடியல, என்னை வந்து கட்டிப்பிடிச்சிக்க ப்ளீஸ்ன்னு சொல்ல அப்போ ஹீரோவும் போய் ஹீரோயினை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, பேபி இது உண்மையிலேயே நீ தானா? நான் என்னோட ஒய்ஃபை இழந்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி சொல்றாங்க, நான் இப்போதான் என்னோட காதலை உன்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ளே உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்னும் நிறைய கான்ட்ராக்டில் உன் கூட சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஏன் அந்த கான்ட்ராக்டில் என்னோட கொள்ளு பேரனை எழுத மறந்துடாதீங்க, என்னோட கொள்ளு பேரனும் அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. சரி பேட்டி, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணிப்போமா, அடுத்த வருஷம் நிச்சயமாக ஒரு கொள்ளு பேரை பிறப்பான்ட்டு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தாத்தா இது கப்பல்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன விளையாட்டு, நீங்கள் ஏன் இதில் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, சின்ன பையில இப்போ உன்னை பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி யார் அழுதுட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த ட்ராமாவும் ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொன்னே வரும். இது ஒரு சூப்பரான ட்ராமாவுடன் வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ட்ராமா கோயிங் 2.0 சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.